வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்தோடு இருக்கின்றது. சிலர் குடும்ப வாழ்க்கையில், சிலருடைய தொழிலில், சிலர் உடல் நலத்தில், சிலர் மனதில் தொடர்ச்சியான சோதனைகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள் எல்லாம் எப்பொழுது முடியும்? எப்பொழுது வெற்றி வரும்? இதோ உன்னுடைய போராட்டம் இப்பொழுது முடிந்தது. மாபெரும் வெற்றி காத்துள்ளது. உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. கணபதி என்பது வெறும் விநாயகர் மட்டுமல்ல. நான் தான் மூலம், தொடக்கம், அறிவு, நம்பிக்கை அனைத்துமாக இருக்கின்றேன். மனதில் தோன்றும் ஐயங்களை நீக்கி தெளிவையும் தீர்வையும் கொடுக்கின்றேன் பக்தர்களுக்கு. ஒவ்வொரு செயலுக்கும் முன்பாக ஓம் கணபதாய நமக என்று கூறும் பொழுது உன்னுடைய மனம் தெளிவடையும். விக்னேஸ்வரா என்று அழைத்துப்பார், தடைகளை அகற்றிடுவேன். ஏகதந்தா என்று சொல்லிப்பார், ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குவேன். ஆற்றலும் அறிவுமாக இருந்து புத்தியையும் சித்தியையும் காத்து உன் வாழ்க்கைக்கு நன்மையை கொடுப்பேன். எதற்காக நாம் இந்த வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கின்றோம்? பணத்திற்காகவா? புகழுக்காகவா? இல்லை. நம்மை நாமே அடையும், நாம் விரும்பும் வாழ்க்கை நிலையை அடைவதற்காக போராடுகின்றோம். அந்த பாதை எளிதாக இருக்கின்றதா? அதுவும் இல்லை. சோதனைகள் சோதிக்கின்றது. தடைகள் நம் முயற்சிகளை சில சமயங்களில் வீணாக்கி விடுகின்றது. நேர்மறை எண்ணங்கள் கூட பல நேரங்களில் சலிப்படைந்து விடுகின்றது. இந்த நேரத்தில் நமக்கு தேவையானது ஒரு வாக்கு, ஒரு உறுதி, ஒரு தெய்வீக தந்தையிடமிருந்து வரக்கூடிய அந்த அனுமதி. போதும், இனி உனக்கு நிம்மதி வேண்டும். வெற்றி உன் வாசலை தேடி வந்து விட்டது. இது இந்த கணபதியின் வாக்காக இன்று அமைகின்றது. பட்ட கஷ்டங்களுக்கு முடிவு. போராட்டங்கள் அனைத்தும் முடிந்தது. பேரின்பம் உன்னை தேடி வந்து மகிழ்விக்க காத்திருக்கின்றது. இது வெறும் வார்த்தை அல்ல என் குழந்தையே, நான் கொடுக்கின்ற தீர்ப்பு. உன் சோதனைகளை நீ சமாளித்தாய். உன் நம்பிக்கை சோதிக்கப்பட்டது. உன்னுடைய மனம் பலமடைந்தது. இப்பொழுது நீ தயாராக இருக்கின்றாய் மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு. இது வெறும் சம்பளமா? பதவியா? நிச்சயமில்லை. உன் மன நிம்மதி, குடும்பத்தின் நலன், உன் கனவுகளின் மெல்லிய மெழுகினுடைய உருவம், நீ சாதிக்க வேண்டிய உண்மையின் காரணம். பணமாகவோ பதவியாகவோ கூட இருக்கலாம். வெற்றி என்பதற்கான அர்த்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்டதாக இருக்கின்றது. உனக்கு நான் இன்று வெற்றியை தருவேன். உன் ஆசைகள் நிறைவேறும். உன் லட்சியம் ஈடேறும். இந்த கணபதி நான் நிறைவேற்றுவேன். தேர்வு எழுதியவர்களுக்கே வெற்றி பெறுவதற்கான தகுதி. முயற்சியை பலமுறை தேர்வாக எழுதிவிட்டாய். வெற்றிக்காக காத்திருக்கும் உனக்கு நீ விரும்பியதை, தகுதியானதை பெற தயாராகிவிடு. உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் நான் இப்பொழுது உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். இது ஒரு தெய்வீக வாக்கு. இது ஒரு பரிகாரம் இல்லை. இது நம்பிக்கையின் சுழற்சி இல்லை, ஒரு தீர்மானம். வாழ்க்கையின் புதிய கட்டத்தை இப்பொழுது நீ தொடங்குவதற்கான அறிவிப்பை நான் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். என் மீதான வழிபாடு ஆசை இல்லாமல் வேண்டுவது அல்ல, உண்மையான ஆசையை தெரிவிப்பதுதான். விநாயக சதுர்த்தியிலும் சூரியோதயத்திலும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றுதலிலும் இருள் நிரம்பிய தருணத்தில் சொல்வது, இருள் விலகட்டும், ஒளி பிறக்கட்டும். உண்மையா அப்பா நீங்கள் சொல்வது நடக்குமா? தயாராக இருக்கின்றதா வெற்றி? இந்த சோதனைகளை கடந்தவனுக்கு தான் இந்த அருள் வாக்கு உரியது. நீ சோதனைகளை கடந்து வந்திருக்கின்றாயா? வெற்றியை பெற தகுதி உனக்கு. அதிகாலை வெளிச்சம், தாமரையின் மலர்ச்சி உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும். போராட்டம் என்பது இருள் போல, ஆனால் அதன் பின்னால் வரும் வெற்றிதான் ஒரு புதிய பிறவி. ஒரு விவசாயி விதையை விதைக்கின்றார். பல மாதங்கள் காத்திருக்கின்றார். பருவம் மாறுகின்றது. 4 மாதங்கள் கழித்து விளைச்சல். அதுபோலதான் உன்னுடைய வாழ்வில் நீ விதைத்த முயற்சி, ஆற்றல், கனவு இப்பொழுது வெற்றி செல்வமாக மலரப்போகின்றது. உன் தளர்வுக்கான மருந்தாக இந்த வாழ்க்கையின் ரகசியம். போராட்டம் என்பது வெற்றிக்கு முன்னோடிதான் என்பதை புரிந்து கொள். உன் குழந்தை நிம்மதியாக பள்ளிக்கு செல்கின்றால், மன அமைதியோடு தூங்குகின்றது. உன் கனவுகள் எதுவும் வீண் போகவில்லை. உன்னுடைய குடும்பம், குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை எல்லாம் இனி அற்புதமாகவே பெற்று கொண்டிருப்பார். உன் முயற்சிகள் பயனளிக்கப் போகின்றது. நம்பிக்கையின் சாகசம், ஆசைகள் நிஜமாகும். வாழ்க்கை ஒரு புதிய பாதையை நோக்கி செல்லும். இனி மேலும் நீ கஷ்டப்படுவாயா? நிச்சயமில்லை. கண்ணீர் சிந்துவாயா? நிச்சயமில்லை. உன் மனம் வேதனை அடையுமா? நிச்சயமில்லை.
உன் மனம் பூரிப்படையுமா? ஆம், பூரிப்படையும். உன் வாழ்க்கை மேம்படுமா? ஆம், மேம்படும். உனக்குள் இருந்து சக்தி வெளிப்படுமா? ஆமாம், வெளிப்படும். உன் திறமைகள் அனைத்தும் பிறருக்கு தெரிய வருமா? நிச்சயம் தெரிய வரும். உன் மனநிலை சந்தோஷத்தின் பக்கம் திரும்புமா? ஆம், திரும்பும். இவையெல்லாம் நான் இன்று உனக்காக கொடுக்கக்கூடிய அருள் வாக்குகள். இன்றே தினம் இந்த வாக்கை மட்டும் நீ கேட்டிருந்தால் உன் வாழ்க்கை இனி பூங்காவனமாக நிச்சயம் மாறும். எந்தெந்த நாளில் நீ என்னை நினைத்து வழிபட்டு உன் பிரார்த்தனைகளையும் மனவேதனைகளையும் என்னிடம் முழுமையாக சொன்னாயோ அந்த நாளில் எல்லாம் நான் அதை கேட்டுக்கொண்டும் கவனித்து கொண்டும் அதற்கான வேலைகளை ஆரம்பித்து கொண்டும் தான் இருந்தேன். இன்று அந்த வேலைகள் எல்லாம் முழுமையாக நிறைவு பெற்று உன் கரத்தில் அத்தனை மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நீ என்னை விட்டு எங்கும் செல்லாமல் என் மீதான பக்தியை பூண்டிருந்ததால் என்னுடைய வாக்கு உன்னுடைய செவியில் கேட்கப்பட்டு விட்டது. உன்னுடைய வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி, நல்ல நேரத்தை நோக்கி, ராஜ நேரத்தை நோக்கி புறப்பட இப்பொழுது தயாராகி விட்டது. மிக பெரிய ஆசையெல்லாம் இல்லை அப்பா எனக்கு. ஓரளவிற்கு நிம்மதியான வாழ்க்கையும் குடும்பத்தில் சந்தோஷமும் மனதிற்கு நிம்மதியும், சிறிய சிறிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறினாலே போதும். பேராசை ஒன்றும் எனக்கு எப்பொழுதும் இருந்தது இல்லை. நான் பேராசையோடு வாழ்பவன் அல்ல. என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிராசை ஆகாமல் இருந்தால் போதும் என்று மனதிற்குள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் பிறருடைய நலனுக்காகவும் ஏங்கி தவிக்கும் உன் வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்கள் இனி வந்து சேரும். இந்த தும்பிக்கை யானினுடைய நம்பிக்கையை நீ முழுவதுமாக பெற்றிருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? என் ஆசிர்வாதங்கள் முழுவதுமாக நீ பெற்றிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை இனி நல்ல வளத்தையும் நலத்தையும் பெற்றே தீரும். வாழ்க வளமுடன் என் குழந்தையே. நீ நலமோடு செல்வ செழிப்போடு இன்பமயத்தோடு வாழ்வாய். இது என்னுடைய உறுதி. இன்றைய தினத்தில் என்னுடைய உறுதிப்பாட்டை நீ வரவேற்று விட்டாய். கவலை என்றது உன் மனதில் இனி இருக்காது. பயத்தை முழுவதுமாக விட்டொழித்து விடு. உன் வினைகளை தீர்ப்பவன் இந்த விநாயகன் என்பதை மறக்காதே. சங்கடகர சதுர்த்தியில் தீபமேற்றி எனக்கு வழிபட தயாராகு. என்னை மறந்து விடாதே. உன்னை காக்கும் தெய்வம் நான். உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்க போகும் தெய்வம் நான். இந்த விநாயகனை மறவாதே. தினம்தோறும் என் மந்திரத்தை சொல். ஓம் கணபதாய நமக என்று மனதிற்குள் என்னை நினைத்து கொண்டு சொல். வினைகளை போக்கி நலமான வாழ்க்கையை உடனே பரிசாக கொடுப்பேன். என்றென்றைக்கும் என் அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தலைமுறைக்கும் உண்டு. நல்லது நடக்கும்.